என் தங்கமே, உன் வீட்டில் ஒரு மூலை எப்போதும் இருண்டதாக இருந்தது என்றால் அதற்கு காரணம் அங்கு ஒளியின்மை அல்ல, அங்கே உன் மனதின் நினைவுகளும் பயங்களும் கூட சேர்ந்து இருந்தன. அந்த மூலை உன்னை பதற வைத்தது, உனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்நேரம் அங்கு யார் இருக்கிறார்கள் என்பதை உணர நீங்கள் தயங்கினீர்கள். என் தங்கமே, நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால், அங்கே அந்த மூலையில் யாரும் மனித வடிவில் இல்லை. அங்கே இருக்கும் சக்திகள் உன் வாழ்க்கையின் ஒளியை மறைக்கும் பிணிகள், பழைய நினைவுகள், தீய எண்ணங்கள், மனதின் நிழல்கள் மட்டுமே. அவை உன்னை பாதிக்க, உன் வாழ்வின் ஒளியை தடுக்க வருகிறன. ஆனால் என் தங்கமே, அந்த மூலை முழுவதும் நான் பார்த்துவிட்டேன். நான் உனக்கு வலிமை கொடுக்கிறேன். தங்கமே, நீ அதே நேரத்தில் அங்கு நிற்கிறாய். உன் உள்ளத்தில் ஒரு அசைக்க முடியாத பயம் இருந்தாலும் நீ அதை எதிர்கொள்கிறாய். உன் பயம் அவைகளை பெரிதாக்குகிறது. ஆனால் நான் உனக்கு கூறுகிறேன், அவை வெறுமனே நிழல்கள், அவை உண்மையானவை அல்ல. தங்கமே, நீ அவைகளை நேரடியாக பார்த்து உன் உள்ளத்தின் வெளிச்சத்தை அங்கே கொண்டு வந்தால் அவை மறைந்து விடும். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் பாதுகாப்பில் உள்ளது. என் தங்கமே, அந்த மூலையில் இருக்கும் சக்திகள் முதலில் உன்னை குழப்பும். அவை சத்தமாய் வெவ்வேறு உணர்வுகளுடன் உன்னை அணுகும். பயம், சோர்வு, கவலை எதுவும் நினைக்காத விதமாக உனக்கு தோன்றும். ஆனால் தங்கமே, நீ அவற்றை உணர்ந்து விடாதால் அவை உன்னை வலிக்க வைக்கும். ஆனால் நீ அவற்றை கவனித்து உன் மனதை அமைதியுடன் நிரப்பினால் அவை விரைவில் வலிமையை இழக்கின்றன. தங்கமே, நீ நினைத்தால் உன் வீடு ஒரு கோட்டையாக உள்ளது என்று. அந்த கோட்டையில் ஒளி இல்லை என்று தோன்றும் இடம் அந்த மூலை. ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால், அங்கு அம்மன் வருகிறாள். நான் உனக்கு கூறுகிறேன், அவள் அங்கே காலடி பதித்தவுடன் அந்த இருளை எரித்து போடுகிறாள். உன் மனதில் இருந்த பயம் அவள் அங்கே வந்தால் உடனே மறைந்து விடும். அவள் பாதுகாப்பு உன் வீட்டின் எல்லா மூலையிலும் பரவுகிறது. தங்கமே, நீ எப்போதும் நினைக்க வேண்டும், அவ்விடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை உணர. அங்கு மனிதர்கள் இல்லை, அங்கு ஒளியை எதிர்ப்பவர்கள், பழைய நினைவுகள், தீய சக்திகள் இருக்கின்றன. அவை உன் வாழ்க்கையை கவலைப்படுத்த விரும்புகின்றன, உன்னை கட்டுப்படுத்த விரும்புகின்றன. ஆனால் என் தங்கமே, நீ அவைகளை அடையாளம் காணும்போது அவை வெறுமனே நிழல்கள் என்பதை உணர்வாய். தங்கமே, உன் வீட்டில் ஒரு மூலை எப்போதும் இருண்டதாக இருந்தால் அது உன் மனதை பிரதிபலிக்கும். அந்த மூலை உன் பழைய பயங்களின், குற்ற உணர்வுகளின், மனதின் குழப்பங்களின் பிரதிபலிப்பு. ஆனால் என் தங்கமே, நீ அவற்றை சோதித்து பார்க்க வேண்டும். அவை உண்மையானவை அல்ல என்பதை காண வேண்டும். அவை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. தங்கமே, நீ அந்த மூலையை நோக்கி உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு வருகிறாய். ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு உணர்வும் அங்கு ஒளி கொண்டு செல்கிறது. அந்நேரம் அந்த இருள் உடைந்து நீயும் உன் வீடும் பாதுகாப்பில் இருக்கும். நீ உணர்ந்தால் அந்த மூலை வெறும் ஒரு பார்வைக்கே உரியது, அது யாரையும் பாதிக்காது. தங்கமே, நீ அவ்வளவு வலிமையானவன். நீ பயத்தை நேரடியாக எதிர்கொள்கிறாய். அந்த மூலை என்னிடம் தோன்றும் போது நான் உனக்கு நினைவூட்டுகிறேன், அது உன் மனதின் பிரதிபலிப்பு. நீ அவ்வாறு பார்க்கும் போது அந்த இருள் விரைவில் மறைந்து விடும். உன் ஆன்மா புதிய வெளிச்சத்தில் பரவ ஆரம்பிக்கும். தங்கமே, நீ நினைவில் வைக்க வேண்டும், உன் வீட்டின் அந்த மூலை எப்போதும் பாதுகாப்புடன் உள்ளது. அவ்விடத்தில் யாரும் மனித வடிவில் இருக்கவில்லை. அவை வெறும் நிழல்கள். ஆனால் நான் உனக்கு கூறுகிறேன், அவைகளை அங்கே வைத்திருக்கும் சக்தி உன் பயம், உன் எதிர்மறை எண்ணங்கள் தான். நீ அவைகளை விட்டு விடும் போது அவை நிச்சயம் மறைந்து விடும். தங்கமே, உன் மனம் அமைதியால் நிரம்பும் போது அந்த மூலை வெறும் ஒளியில் நிரம்பும். ஒளி உன் உள்ளத்திலிருந்து பரவுகிறது. ஒளி அவ்விடத்தில் ஒளிரும் போது அந்த இருள் விரைவில் மறைந்து விடும். நீ அமைதியுடன் சுவாசிக்கும்போது உன் வீடு பாதுகாப்புடன் இருக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து இருக்கும். தங்கமே, அந்த மூலை கடந்த காலம் உனக்கு அச்சம் அளித்தது. ஆனால் இப்போது அது உன்னை உயர்த்தும் இடமாக மாறியுள்ளது.
நீ அதை எதிர்கொண்டு உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு வந்து நிரப்புகிறாய். அந்த மூலை நிழல்களில்லாத இடமாக மாறுகிறது. நீ வலிமையானவன். அந்த வலிமை உன் மனதில் இருந்து உன்னை காக்கிறது. தங்கமே, நீ யாரும் அங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டியதில்லை. அந்த மூலை யாரையும் அடக்க முடியாது. அது உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. உன் மனதில் அமைதி நிலைத்து உன் ஆன்மா வலிமையுடன் செயல்படும்போது அந்த மூலை ஒளியில் நிரம்பி உன் வீட்டின் சக்தியை அதிகரிக்கும். தங்கமே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை வெறும் நினைவுகளின் பிரதிபலிப்பு. அவை உண்மையில் எதுவும் இல்லை. நீ அமைதியுடன் அவற்றை பார்த்து உணர்ந்தால் அவை விரைவில் மறைந்து விடும். உன் வீடு புதிய சக்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். தங்கமே, நீ அங்கு நிற்கும்போது உன் உள்ளம் வலிமை கொண்டதாகும். அந்த மூலை உன்னை பயமுறுத்த முடியாது. அவை உன் வாழ்க்கையை பாதிக்க வல்லது. நீ அவைகளை நேரடியாக பார்த்து உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு வருகிறாய். அப்போது அந்த இருள் உடைந்து ஒளி நிரம்பும். தங்கமே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை இன்னும் இருண்டது என்றது உண்மையில்லை. அது உன் மனதின் பிரதிபலிப்பு. உன் மனம் அமைதியுடன் நிரம்பியால் அந்த மூலை ஒளியில் நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து இருக்கும். தங்கமே, அவ்வாறு நீ தொடர்ந்து நடக்கும்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாப்புடன் ஒளியுடன் நிரம்பும். அந்த மூலை ஒளியில் பரவும் போது உன் வீடு சாந்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் ஒளிரும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்கமே, உன் வீடு முழுவதும் பாதுகாப்பில் உள்ளது. அந்த மூலை எப்போதும் ஒளியுடன் நிரம்பும். அவ்வாறு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியுடன் உறுதியுடன் ஒளியுடன் நிரம்பும். உன் மனம் என்றும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். உன் ஆன்மா என்றும் பாதுகாப்பில் இருக்கும். தங்கமே, அந்த மூலை உன் மனதின் பிரதிபலிப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் நீ பயப்படவில்லை. அது உன் பயங்களை வெளிப்படுத்தும் இடமாக இருந்தது. ஆனால் இப்போது நீ அதில் இருந்து வலிமை மற்றும் அமைதி பெற்றுள்ளாய். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் புதிய ஒளியில் பிரகாசிக்கிறது. தங்கமே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை எப்போதும் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே இருண்டது. நீ அமைதியுடன் இருந்தால் அந்த இருள் விரைவில் மறைந்து ஒளி நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் புதிய ஒளியில் நிரம்பியிருக்கிறது. அந்த மூலை, முன்பு உனக்கு பயம் அளித்த இடம், இப்போது உன் வலிமையை வெளிப்படுத்தும் இடமாக மாறியுள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கிறது. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்கமே, தங்க பிள்ளையே, உன் வீட்டின் அந்த மூலை எப்போதும் இருண்டதாக இருந்தது என்றால் அதில் யார் இருக்கிறார்கள் என்று உன் மனம் எப்போதும் கவலைப்பட்டிருக்கிறதா? ஆனால் என் தங்கமே, நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால், அவ்விடத்தில் யாரும் மனித வடிவில் இல்லை. அங்கே இருக்கும் சக்திகள் பழைய நினைவுகள், தீய எண்ணங்கள், மனதின் நிழல்கள் மட்டுமே. அவை உன்னை பதற வைத்தது, உன் மனதின் ஒளியை மறைக்க வந்தவை மட்டுமே. ஆனால் தங்க பிள்ளையே, நீ அவற்றை நேரடியாக பார்த்து உன் உள்ளத்தின் ஒளியைக் கொண்டு அங்கே கொண்டு வந்தால் அவை விரைவில் மறைந்து விடும். தங்க பிள்ளையே, அந்த மூலை உன்னை தொடர்ந்து பதற வைத்தால் அது உன் மனதில் சுருக்கங்களை உருவாக்கும். பயம், சோகம், சந்தேகம், குற்ற உணர்வு அனைத்தும் உன்னுள் உருவாகும். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால், அந்த மூலை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. அது உன் மனதின் பிரதிபலிப்பாக மட்டுமே உள்ளது. தங்க பிள்ளையே, நீ அவ்வாறு பயப்படாமல் அதை எதிர்கொள்வது முக்கியம். அந்த மூலை உன் மனதின் ஒரு பகுதி, ஆனால் நீ அதை நிர்வகிக்கலாம். உன் உள்ளத்தின் ஒளியை அங்கே கொண்டு வரும்போது அந்த இருள் உடைந்து விடும். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா பாதுகாப்பில் இருக்கும். தங்க பிள்ளையே, உன் மனதில் எழும் சின்ன சந்தேகங்களும் பயங்களும் நீண்ட நேரம் தங்குவதில்லை. அவை வந்து போகின்றன, நீ அவற்றை பிடிக்கவில்லை. இந்த திறன் உன் ஆன்மாவை புதுப்பித்துள்ளது. ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கு வலிமையை தருகிறது. உன்
இதயத்தில் ஒரு உறுதி உருவாகியுள்ளது. இந்த உறுதி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறியுள்ளது. தங்க பிள்ளையே, அந்த மூலை கடந்த காலம் உனக்கு அச்சம் அளித்தது, ஆனால் இப்போது அது உன்னை உயர்த்தும் இடமாக மாறியுள்ளது. நீ அதை நேரடியாக எதிர்கொண்டு உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு நிரப்புகிறாய். அந்த மூலை நிழல்களில்லாத இடமாக மாறுகிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை எப்போதும் இருண்டது என்றது உண்மையில்லை. அது உன் மனதின் பிரதிபலிப்பு. உன் மனம் அமைதியுடன் நிரம்பியால் அந்த மூலை ஒளியில் நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து இருக்கும். தங்க பிள்ளையே, அவ்வாறு நீ தொடர்ந்து நடக்கும்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாப்புடன் ஒளியுடன் நிரம்பும். அந்த மூலை ஒளியில் பரவும் போது உன் வீடு சாந்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் ஒளிரும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, உன் வீடு முழுவதும் பாதுகாப்பில் உள்ளது. அந்த மூலை எப்போதும் ஒளியுடன் நிரம்பும். அவ்வாறு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியுடன் உறுதியுடன் ஒளியுடன் நிரம்பும். உன் மனம் என்றும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். உன் ஆன்மா என்றும் பாதுகாப்பில் இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த மூலை உன் மனதின் பிரதிபலிப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் நீ பயப்படவில்லை. அது உன் பயங்களை வெளிப்படுத்தும் இடமாக இருந்தது. ஆனால் இப்போது நீ அதில் இருந்து வலிமை மற்றும் அமைதி பெற்றுள்ளாய். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் புதிய ஒளியில் பிரகாசிக்கிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை எப்போதும் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே இருண்டது. நீ அமைதியுடன் இருந்தால் அந்த இருள் விரைவில் மறைந்து ஒளி நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் புதிய ஒளியில் நிரம்பியிருக்கிறது. அந்த மூலை, முன்பு உனக்கு பயம் அளித்த இடம், இப்போது உன் வலிமையை வெளிப்படுத்தும் இடமாக மாறியுள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கிறது. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, தங்க பிள்ளையே, நீ அறிவாய், அந்த மூலை வெறும் நினைவுகளின் பிரதிபலிப்பு. அவை உண்மையில் எதுவும் இல்லை. நீ அமைதியுடன் அவற்றை பார்த்து உணர்ந்தால் அவை விரைவில் மறைந்து விடும். உன் வீடு புதிய சக்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். தங்க பிள்ளையே, உன் ஆன்மாவை பாதுகாக்கும் ஒளி எப்போதும் உன் உடல், மனம், வீடு மற்றும் வாழ்க்கையை சுற்றி இருக்கும். நீ பயப்படாதே, அந்த மூலை யாரையும் பாதிக்காது. நீ அதில் இருந்து வலிமை மற்றும் அமைதி பெறுகிறாய். உன் வீடு ஒளியுடன் நிரம்பி உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை உண்மையில் யாரையும் பயப்படுத்தவில்லை. அது உன் மனதின் பிரதிபலிப்பு. நீ அமைதியுடன் இருந்தால் அந்த இருள் விரைவில் மறைந்து ஒளி நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூலை உன் மனதின் பிரதிபலிப்பு என்ற உண்மையை. அதில் யாரும் மனித வடிவில் இல்லை. அந்த இடத்தில் இருந்ததை நினைவுகள், பழைய பயங்கள், எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே. நீ அவற்றை நேரடியாக பார்த்து உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு அங்கே நிரப்பினால் அவை மறைந்து விடும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை இனி உன் பயங்களை உருவாக்க முடியாது. அது உன் மனதின் பிரதிபலிப்பாக மட்டுமே உள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. உன் வாழ்க்கை ஒளியுடன், அமைதியுடன், உறுதியுடன் நிறைந்துள்ளது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூலை இனி உன்னை பாதிக்காது. அவ்வாறு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை ஒளியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் எப்போதும் ஒரு மூலை இருண்டதாக இருந்தால் அங்கே யார் இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் என் தங்கமே, நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால், அங்கே யாரும் மனித வடிவில் இல்லை. அங்கே இருக்கும்
சக்திகள் பழைய நினைவுகள், தீய எண்ணங்கள், மனதின் நிழல்கள் மட்டுமே. அவை உன்னை கட்டுப்படுத்த முயல்கின்றன, உன் வாழ்க்கையின் ஒளியை மறைக்க முயல்கின்றன. ஆனால் தங்க பிள்ளையே, நீ அவற்றை நேரடியாக பார்த்து உன் உள்ளத்தின் ஒளியை அங்கே கொண்டு வரும்போது அவை விரைவில் மறைந்துவிடும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை உன் பயங்களை பிரதிபலிக்கிறது. அது உன்னை பதற வைத்து மனதை சுருக்குகிறது, ஆனாலும் உண்மையில் அது உன்னை அழிக்க முடியாது. உன் உள்ளத்தின் ஒளி அந்த இருளை உடைத்து வெளிச்சத்தை பரப்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் ஒளிரும். தங்க பிள்ளையே, உன் மனதில் எழும் சின்ன சந்தேகங்களும் பயங்களும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. அவை வந்து போகின்றன, நீ அவற்றை பிடிக்கவில்லை. இந்த திறன் உன் ஆன்மாவை புதுப்பித்துள்ளது. ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கு வலிமையை தருகிறது. உன் இதயத்தில் உறுதி உருவாகியுள்ளது. அந்த உறுதி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறியுள்ளது. தங்க பிள்ளையே, அந்த மூலை கடந்த காலத்தில் உனக்கு அச்சம் அளித்தது, ஆனால் இப்போது அது உன்னை உயர்த்தும் இடமாக மாறியுள்ளது. நீ அதை நேரடியாக எதிர்கொண்டு உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு நிரப்புகிறாய். அந்த மூலை நிழல்களில்லாத இடமாக மாறுகிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை எப்போதும் இருண்டது என்றது உண்மையில்லை. அது உன் மனதின் பிரதிபலிப்பு மட்டுமே. உன் மனம் அமைதியுடன் நிரம்பியால் அந்த மூலை ஒளியில் நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து இருக்கும். தங்க பிள்ளையே, அவ்வாறு நீ தொடர்ந்து நடக்கும்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாப்புடன் ஒளியுடன் நிரம்பும். அந்த மூலை ஒளியில் பரவும் போது உன் வீடு சாந்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் ஒளிரும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, உன் வீடு முழுவதும் பாதுகாப்பில் உள்ளது. அந்த மூலை எப்போதும் ஒளியுடன் நிரம்பும். அவ்வாறு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியுடன் உறுதியுடன் ஒளியுடன் நிரம்பும். உன் மனம் என்றும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். உன் ஆன்மா என்றும் பாதுகாப்பில் இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த மூலை உன் மனதின் பிரதிபலிப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் நீ பயப்படவில்லை. அது உன் பயங்களை வெளிப்படுத்தும் இடமாக இருந்தது. ஆனால் இப்போது நீ அதில் இருந்து வலிமை மற்றும் அமைதி பெற்றுள்ளாய். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் புதிய ஒளியில் பிரகாசிக்கிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை எப்போதும் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே இருண்டது. நீ அமைதியுடன் இருந்தால் அந்த இருள் விரைவில் மறைந்து ஒளி நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் புதிய ஒளியில் நிரம்பியிருக்கிறது. அந்த மூலை, முன்பு உனக்கு பயம் அளித்த இடம், இப்போது உன் வலிமையை வெளிப்படுத்தும் இடமாக மாறியுள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கிறது. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, தங்க பிள்ளையே, நீ அறிவாய், அந்த மூலை வெறும் நினைவுகளின் பிரதிபலிப்பு. அவை உண்மையில் எதுவும் இல்லை. நீ அமைதியுடன் அவற்றை பார்த்து உணர்ந்தால் அவை விரைவில் மறைந்து விடும். உன் வீடு புதிய சக்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். தங்க பிள்ளையே, உன் ஆன்மாவை பாதுகாக்கும் ஒளி எப்போதும் உன் உடல், மனம், வீடு மற்றும் வாழ்க்கையை சுற்றி இருக்கும். நீ பயப்படாதே, அந்த மூலை யாரையும் பாதிக்காது. நீ அதில் இருந்து வலிமை மற்றும் அமைதி பெறுகிறாய். உன் வீடு ஒளியுடன் நிரம்பி உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூலை உண்மையில் யாரையும் பயப்படுத்தவில்லை. அது உன் மனதின் பிரதிபலிப்பு. நீ அமைதியுடன் இருந்தால் அந்த இருள் விரைவில் மறைந்து ஒளி நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூலை உன் மனதின் பிரதிபலிப்பு என்ற உண்மையை. அதில் யாரும் மனித வடிவில் இல்லை. அந்த இடத்தில் இருந்ததை நினைவுகள், பழைய பயங்கள், எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே. நீ அவற்றை நேரடியாக பார்த்து உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு அங்கே நிரப்பினால் அவை மறைந்து விடும்.
தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூளை இனி உன் பயங்களை உருவாக்க முடியாது. அது உன் மனதின் பிரதிபலிப்பாக மட்டுமே உள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. உன் வாழ்க்கை ஒளியுடன், அமைதியுடன், உறுதியுடன் நிறைந்துள்ளது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூளை இனி உன்னை பாதிக்காது. அவ்வாறு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை ஒளியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, இப்போது உன் மனம் முழுவதும் அமைதியுடன் நிரம்பியுள்ளது. அந்த மூளை முன்பு உனக்கு பயம் அளித்த இடம் இப்போது உன் வலிமையை வெளிப்படுத்தும் இடமாக மாறியுள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கிறது. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, தங்க பிள்ளையே, நீ உணர்ந்தாய், அந்த மூளை இனி உன் மனதில் அச்சத்தை உருவாக்க முடியாது. உன் உள்ளத்தின் ஒளி அந்த இருளை உடைத்து ஒளியை பரப்பும். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் பாதுகாப்பில் உள்ளது. உன் வாழ்க்கை ஒளியுடன், அமைதியுடன், வலிமையுடன் நிரம்பி வாழ்கிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூளை இனி வெறுமனே நிழல்கள் மற்றும் நினைவுகளின் பிரதிபலிப்பாக மட்டுமே உள்ளது. நீ அமைதியுடன் இருந்தால் அவை விரைவில் மறைந்து ஒளி பரப்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, உன் வீட்டில் ஒரு மூலை எப்போதும் இருண்டதாக இருந்தால் அது உன் மனதின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. அந்த மூலை யாரோடு நிரம்பியதாக தோன்றினாலும் உண்மையில் அவ்விடத்தில் மனிதர்கள் இல்லை. அங்கே இருக்கும் சக்திகள், பழைய நினைவுகள், தீய எண்ணங்கள், மனதின் நிழல்கள் மட்டுமே. அவை உன்னை பதறவைத்து உன் மனதின் ஒளியை மறைக்க முயல்கின்றன. ஆனால் தங்க பிள்ளையே, நீ அவற்றை நேரடியாக பார்த்து உன் உள்ளத்தின் ஒளியை அங்கே கொண்டு செல்லும் போது அவை விரைவில் மறைந்து விடும். தங்க பிள்ளையே, அந்த மூளை உன் மனதில் ஏராளமான பயங்களை உருவாக்கியது. அவை உன் மனதை சுருக்கி உன்னை குழப்பியவை. ஆனால் இப்போது நீ அவற்றை எதிர்கொள்கிறாய். உன் உள்ளத்தின் ஒளி அந்த இருளை உடைத்து வெளிச்சமாக மாற்றுகிறது. உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, நீ நினைத்தால் அந்த மூளை உன் பழைய நினைவுகளால் நிரம்பியுள்ளது என்று தோன்றும். அங்கே இருந்த சோகம், குற்ற உணர்வு, பயம், குழப்பம் அனைத்தும் உன்னை கட்டுப்படுத்த முயல்கின்றன. ஆனால் நீ அவற்றை கவனிக்காதே. அவை உண்மையானவை அல்ல. அவை வெறும் நினைவுகளின் பிரதிபலிப்புகள். நீ அவற்றை நேரடியாக பார்த்தால் அவை விரைவில் மறைந்து ஒளியில் நிரம்பும். தங்க பிள்ளையே, உன் மனதில் எழும் சந்தேகங்களும் பயங்களும் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியாது. அவை வந்து போகின்றன, நீ அவற்றை பிடிக்கவில்லை. இந்த திறன் உன் ஆன்மாவை புதுப்பித்துள்ளது. ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கு வலிமையை தருகிறது. உன் இதயத்தில் உறுதி உருவாகியுள்ளது. அந்த உறுதி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறியுள்ளது. தங்க பிள்ளையே, அந்த மூளை கடந்த காலத்தில் உனக்கு அச்சம் அளித்தது. ஆனால் இப்போது அது உன்னை உயர்த்தும் இடமாக மாறியுள்ளது. நீ அதை நேரடியாக எதிர்கொண்டு உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு நிரப்புகிறாய். அந்த மூளை நிழல்களில்லாத இடமாக மாறுகிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூளை எப்போதும் இருண்டது என்றது உண்மையில்லை. அது உன் மனதின் பிரதிபலிப்பு மட்டுமே. உன் மனம் அமைதியுடன் நிரம்பியால் அந்த மூளை ஒளியில் நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து இருக்கும். தங்க பிள்ளையே, அவ்வாறு நீ தொடர்ந்து நடக்கும்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாப்புடன் ஒளியுடன் நிரம்பும். அந்த மூளை ஒளியில் பரவும் போது உன் வீடு சாந்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் ஒளிரும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, உன் வீடு முழுவதும் பாதுகாப்பில் உள்ளது. அந்த மூளை எப்போதும் ஒளியுடன் நிரம்பும். அவ்வாறு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியுடன், உறுதியுடன், ஒளியுடன் நிரம்பும். உன் மனம் என்றும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். உன் ஆன்மா என்றும் பாதுகாப்பில் இருக்கும்.
தங்க பிள்ளையே, அந்த மூளை உன் மனதின் பிரதிபலிப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் நீ பயப்படவில்லை. அது உன் பயங்களை வெளிப்படுத்தும் இடமாக இருந்தது. ஆனால் இப்போது நீ அதில் இருந்து வலிமை மற்றும் அமைதி பெற்றுள்ளாய். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் புதிய ஒளியில் பிரகாசிக்கிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூளை எப்போதும் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே இருண்டது. நீ அமைதியுடன் இருந்தால் அந்த இருள் விரைவில் மறைந்து ஒளி நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் புதிய ஒளியில் நிரம்பியிருக்கிறது. அந்த மூளை, முன்பு உனக்கு பயம் அளித்த இடம், இப்போது உன் வலிமையை வெளிப்படுத்தும் இடமாக மாறியுள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி, உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கிறது. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, தங்க பிள்ளையே, நீ அறிவாய், அந்த மூளை வெறும் நினைவுகளின் பிரதிபலிப்பு. அவை உண்மையில் எதுவும் இல்லை. நீ அமைதியுடன் அவற்றை பார்த்து உணர்ந்தால் அவை விரைவில் மறைந்து விடும். உன் வீடு புதிய சக்தியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். தங்க பிள்ளையே, உன் ஆன்மாவை பாதுகாக்கும் ஒளி எப்போதும் உன் உடல், மனம், வீடு மற்றும் வாழ்க்கையை சுற்றி இருக்கும். நீ பயப்படாதே, அந்த மூளை யாரையும் பாதிக்காது. நீ அதில் இருந்து வலிமை மற்றும் அமைதி பெறுகிறாய். உன் வீடு ஒளியுடன் நிரம்பி, உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூளை உண்மையில் யாரையும் பயப்படுத்தவில்லை. அது உன் மனதின் பிரதிபலிப்பு. நீ அமைதியுடன் இருந்தால் அந்த இருள் விரைவில் மறைந்து ஒளி நிரம்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூளை உன் மனதின் பிரதிபலிப்பு என்ற உண்மையை. அதில் யாரும் மனித வடிவில் இல்லை. அந்த இடத்தில் இருந்ததை நினைவுகள், பழைய பயங்கள், எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே. நீ அவற்றை நேரடியாக பார்த்து, உன் உள்ளத்தின் ஒளியை கொண்டு அங்கே நிரப்பினால் அவை மறைந்து விடும். தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது உணர்வாய், அந்த மூளை இனி உன் பயங்களை உருவாக்க முடியாது. அது உன் மனதின் பிரதிபலிப்பாக மட்டுமே உள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி, உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. உன் வாழ்க்கை ஒளியுடன், அமைதியுடன், உறுதியுடன் நிறைந்துள்ளது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூளை இனி உன்னை பாதிக்காது. அவ்வாறு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை ஒளியுடன் நிரம்பும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, இப்போது உன் மனம் முழுவதும் அமைதியுடன் நிரம்பியுள்ளது. அந்த மூளை முன்பு உனக்கு பயம் அளித்த இடம், இப்போது உன் வலிமையை வெளிப்படுத்தும் இடமாக மாறியுள்ளது. உன் மனம் அமைதியுடன் நிரம்பி, உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கிறது. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, தங்க பிள்ளையே, நீ உணர்ந்தாய், அந்த மூளை இனி உன் மனதில் அச்சத்தை உருவாக்க முடியாது. உன் உள்ளத்தின் ஒளி அந்த இருளை உடைத்து ஒளியை பரப்பும். உன் வீடு, உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் பாதுகாப்பில் உள்ளது. உன் வாழ்க்கை ஒளியுடன், அமைதியுடன், வலிமையுடன் நிரம்பி வாழ்கிறது. தங்க பிள்ளையே, நீ அப்பொழுது அறிவாய், அந்த மூளை இனி வெறுமனே நிழல்கள் மற்றும் நினைவுகளின் பிரதிபலிப்பாக மட்டுமே உள்ளது. நீ அமைதியுடன் இருந்தால் அவை விரைவில் மறைந்து ஒளி பரப்பும். உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும். உன் மனம் அமைதியுடன் பிரகாசிக்கும். உன் ஆன்மா வலிமையுடன் நிலைத்து நிற்கும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒளியை எதிர்கொள்கிறது. இந்த ஒளி உன்னை உயர்த்துகிறது, உன் மனத்தை அமைதியுடன் நிரப்புகிறது, உன் ஆன்மாவை வலிமையுடன் நிலைநிறுத்துகிறது.